வந்து விக்ரம் வந்து தாங்கி பிடிச்சதால அவரோட கையெல்லாம் ஃபுல்லாக வந்து புண்ணாயிடுது. அப்புறம் வேதா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க பார்த்து. அடுத்தடுத்து போட்டி நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலை 2 பேருமே வந்து கையில் கயிறு கட்டி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பால் வந்து கரெக்டாக வந்து எடுத்துன்னு வந்து கரெக்டாக அந்த நடந்தே போய் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கயிறு கட்டி கையில் விட்டுறாங்க. அப்போ வந்து திடீர்னு வந்து என்ன படுது, நடந்து வந்துட்டு இருக்கும்போது பால் எடுத்து கரெக்டாக வந்து நம்ம வேதாக்கு அடிபட்டுடுது. அதனால் விக்ரம் தூக்கிட்டு போயிட்டு வேதாவை பால் எடுத்து போய் போடுறாரு. அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து தூக்கிட்டு போய் போட்டு என்ன பண்ணுறாரு, வின் பண்ணிடுறாங்க 2 பேருமே. அடுத்து வந்து தன்பி தான் வந்து ஜெயிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் தன்பிக்கே கிடைக்குது. இதை பார்த்து விக்ரம் வேதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்த வந்து ஆதியும் வந்து மெர்னாலினியும் செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து 2 பேரையும் பார்த்துட்டு அப்படியே டென்ஷனாக நிற்கிறாங்க. உடனே வந்து விக்ரம் சொல்கிறாரு, ரொம்ப ஓவராக பண்ணீங்க, வந்து நாங்கள் தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம், நீங்கள் இப்போ பார்த்தீங்களா நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம், எப்போவுமே பேரண்ட்ஸ்னால் அது நாங்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு மெர்னாலினி சிரிக்கிறாங்க. என்ன வேதா அப்படி சொல்கிறாரு, நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கீங்க, 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கீங்க, தனித்தனியாக தானே இருக்கீங்க, இங்கே பாரு புருஷன் பொண்டாட்டினா 1008 பிரச்சனை வரதான் செய்யும், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குருவோம், வேலையை பார்த்துட்டு போவோம். கரெக்டு தான், புருஷன் பொண்டாட்டி இருந்தால் தானே கூடி சீக்கிரம் உன்னை வந்து விக்ரம் விட்டுருவான். ஏன்னா இப்போவே வந்து வெளியே அமிச்சிட்டான், இதுக்கப்புறம் உன்னை எப்படி வச்சுப்பான். நான் அது அப்போவே சொன்னேன், விக்ரம்லாம் கல்யாணம் பண்ணிக்காத, அதெல்லாம் வந்து வாழ்க்கை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்டியா அப்படின்னு. உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்களா, தேவையில்லாத வேலையில் பேசுறதுனா இங்கே பேசாதீங்க அப்படின்றாங்க வேதா. உடனே வந்து விக்ரம் வந்து இங்கே பாரு, அவ்வளோதான் உனக்கு மரியாதை, 2 பேரும் மரியாதை இங்கேருந்து போயிடுங்க, என்ன நினச்சிட்டு உங்கள் மனசில் அப்படின்றாங்க. பின்ன என்ன, உன் ஒய்ஃப் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டாங்க, நீ பார்த்துட்டு சும்மா தானே இருக்க, என்னமோ நல்ல ஹஸ்பண்ட் மாதிரி ஓவராக சீனை போடுற அப்படின்றாங்க மெர்னாலினி. உடனே வேதா மனசு கஷ்டப்படுறாங்க. உடனே விக்ரம் வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாரு. உன் வேலையை பார்த்துட்டு மரியாதை இங்கேருந்து போகல, அப்புறம் அவ்வளோதான் உங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உள்ளதை சொன்னால் உனக்கு கோவம் வருதா, பார்க்க தானே போகிறோம், கூடிய சீக்கிரமே நீங்கள் 2 பேருமே வந்து இல்லாத இடம் இல்லாமல் போயிட போகிறீங்க. இன்னொரு விஷயம், கண்டிப்பாக வந்து வேதா இல்லைனா அதுக்கப்புறம் தன்பி என்கிட்ட தான் கொடுக்கணும், ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே செமையாக டென்ஷன் ஆகிடுறாரு விக்ரம். அடுத்து வந்து வேதா வந்து மனசு கஷ்டப்பட்டு நடக்கிறாங்க. வேதா ஒரு நிமிஷம் இரு வேதா அப்படின்றாங்க. அவங்க சொன்னது உண்மை தானே, நீங்கள் என் பக்கம் நிற்கல, என்னதான் இருந்தாலும் என்னை யாரும் தானே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேதா இந்த நிமிஷம் சொல்கிறேன், கூடிய சீக்கிரம் வந்து எல்லா உண்மையும் நான் கண்டுபிடிச்சி எல்லா முன்னாடியும் வந்து நிரூபித்து உன்னை நான் வந்து வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போவேன், இது சத்தியம் வேதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு வேதா வந்து அப்படியே யோசிக்கிறாங்க. நான் நிச்சயமாக செய்வேன் வேதா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. அதை பார்த்து வேதா பார்க்கலாம் இது நடக்குதான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தன்பி வந்து இதுக்கப்புறம் என் கூட இருக்க மாட்டீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது உங்கள் அப்பா கிட்ட தான் இருக்குது தன்பி அப்படின்னு சொல்லிட்டு வேதா போகிறாங்க.